திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதால் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருமாவளவன் 5 அல்லது 6 தொகுதிகளுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் வைகோவை பார்க்கவே கஷ்டமாக இருப்பதாகவும் கூறினார். திமுக கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். எங்க காங்கிரஸ், ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம். கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார். வைகோ அண்ணன் 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்க கொடுக்குற ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்க போறது கிடையவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா, தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு என திமுக கூட்டணி பீதியை கிளப்பிவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் தமிழ்நாட்டில்தான் பொய்யை பரப்பி பீதியை கிளப்பி பெட்ரோலுக்காக மக்களை வீதியில் நிற்க வைத்தார்கள் என திமுக அரசை சாடினார். இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசல யாரும் போல. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்கிறாங்க. விஜய் தொடர்பான எனது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டதே தாவிக்கதான் என்றும் விஜய்க்கு பாஜக எந்த நெருக்கடியும் தரவில்லை எனவும் தெரிவித்தார். நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்பரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல. நான் அப்படியே தாங்க நான் இருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்ல. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி அருகே பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் திமுக கொடியை அக்கட்சியின் இளைஞரணி செயலரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். ஒப்பத்தவாடி கிராமத்தில் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 100 அடி உயர கொடி கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை காண்பதாகவும் இதே உணர்ச்சியுடன் பணியாற்றினால் தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி எனவும் கூறினார். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்கும் போது தங்களுக்கு தர முடியாது என்று திமுக சொல்வதில் நியாயமில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் காரல் மார்க்ஸ் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், இரட்டை இலக்க எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை
அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். திமுகவுடனான பேச்சுவார்த்தை அதே நிலையில்தான் இருப்பதாகவும் தங்கள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு எடுக்கும் முடிவுதான் இறுதியானது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் காரல் மார்க்ஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். திமுகவுடன் பேசப்பட்ட பேச்சுவார்த்தை அதே அளவில் தான் இருக்கிறது. நாளை எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கொடுக்கிறது. எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது கட்சி எடுக்கிற முடிவு தான். நாங்கள் கேட்டது கூடுதலான தொகுதி. கடந்த முறை 6 கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டோம். அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் நீங்கள் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துடன் கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்களிடம் மீண்டும் மீண்டும் முன்மொழிகிறோம். திருப்பூர் பல்லடம் சாலையில் வணிக சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த புகாரில் தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டது. 2100 ரூபாய் மதிப்புள்ள சிலிண்டரை 4000 ரூபாய் வரை விற்பனை செய்ததாக நுகர்வோர் மன்ற தலைவர் புகார் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்தபோது உரிமையாளர் உரிய ஒத்துழைப்பு வழங்காததாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகள் நிறுவனத்திற்கு சீல் வைத்ததோடு உரிமையாளரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் 3 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொருளாதார குற்றப்பிரிவு டிஜிபியாக இருந்த பாலநாகதேவி உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி சந்தோஷ்குமார் அந்த பிரிவின் டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார். குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு ஐஜி ரூபேஷ்குமார் மீனா அதே பிரிவின் ஏடிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சில தனியார் நிறுவனங்கள் சிலிண்டர்களின் விலையை திடீரென உயர்த்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சாதாரணமாக 17 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது சில இடங்களில் 3000 ரூபாய் வரை உயர்த்தி விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக டீ கடை, சிற்றுண்டி கடை மற்றும் உணவக உரிமையாளர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ LPG பங்க் முன் வீட்டு சிலிண்டர்கள் வரிசை கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான LPG நிரப்புவதற்காக வாடிக்கையாளர்கள் முன்கூட்டியே வந்து சிலிண்டர்களை வரிசையாக வைத்துவிட்டு செல்வதாக பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களில் ஆட்டோ LPG சிலிண்டர்களை நிரப்புவதில்லை என பங்க் நிர்வாகம் தெரிவித்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் LPG கேஸ் பங்க் மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்குடியில் செயல்பட்டு வரும் LPG கேஸ் பங்க் LPG இல்லாததால் மூடப்பட்டுள்ளது. இதனால் LPG-யில் இயங்கும் ஆட்டோக்கள் ஓடவில்லை. இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெட்ரோல் பங்குகளில் வெள்ளிக்கிழமை வாகன ஓட்டிகள் குவிந்த நிலையில் சனிக்கிழமை இயல்பு நிலை திரும்பியுள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என பரவிய தகவலால் திருவாரூரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளால் வாகன ஓட்டிகள் திரண்டனர். வாகனங்கள் மட்டுமின்றி இஷ்டம் போல் கேன்கள், பாட்டில்களில் பெட்ரோல் டீசலை நிரப்பிச் சென்றனர். இந்த நிலையில் சனிக்கிழமை பெட்ரோல் பங்குகள் கூட்டமின்றி வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளன. திருவாரூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட பெட்ரோல் நிலையங்களிலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பிருக்கும் போது தங்களுக்கு தர முடியாது என்று திமுக சொல்வதில் நியாயமில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் காரல் மார்க்ஸ் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்பதை தங்கள் விருப்பம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவுடனான பேச்சுவார்த்தை அதே நிலையில்தான் இருப்பதாகவும் தங்கள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு எடுக்கும் முடிவுதான் இறுதியானது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் கார்ல் மார்க்ஸ் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்தார்.
தாவேக மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசப்பட்டது குறித்தும் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறாரா என்பது குறித்தும் தனக்கு எதுவும் தெரியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சிபிஐ மூலம் விஜய்க்கு மிரட்டல் என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே விஜய் டெல்லி செல்வதாகவும் அவர் கூறினார். விஜய் தொடர்பான எனது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டதே தாவேகதான் என்றும் விஜய்க்கு பாஜக எந்த நெருக்கடியும் தரவில்லை எனவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதால் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருமாவளவன் 5 அல்லது 6 தொகுதிகளுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் வைகோவை பார்க்கவே கஷ்டமாக உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்று திமுக கூட்டணி பீதியை கிளப்பிவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் தமிழ்நாட்டில்தான் பொய்யை பரப்பி பீதியை கிளப்பி பெட்ரோலுக்காக மக்களை வீதியில் நிற்க வைத்தார்கள் என்று திமுக அரசை சாடினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் சென்றாலும் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், பாதிப்புக்கு அஞ்சுகிறவர்கள் போர் வீரனாக இருக்க முடியுமா என வினவினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நல்லாட்சியை மீண்டும் அமைப்போம் என்று சூளுரைத்தவர்கள் தற்போது திமுகவுடன் மறைமுக கூட்டணி அமைத்து துரோகம் இழைப்பதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். அக்கட்சியின் 9ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில், திமுகவின் 5 ஆண்டு கால ஊழல் மற்றும் மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தை சொல்லனா துயரத்திலும் பல லட்சம் கோடி கடன் சுமையிலும் திமுக ஆழ்த்தியுள்ளதாகவும் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் சரிந்துள்ளது. சென்னையில் தங்கம் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 14,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,18,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 2,880 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 2,80,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவு தந்திரம் செய்தாலும் மேற்கு வங்கத்தில் வீசும் மாற்றத்திற்கான புயலை தடுக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, திரிணாமுல் காங்கிரஸ் அரசை கொடுங்கோல் அரசு என வர்ணித்ததோடு அரசின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் விமர்சித்தார். பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் புரிவோருக்கு மாநில அரசு புகலிடம் தருவதாகவும், வாக்கு வங்கி அரசியலுக்காக மேற்கு வங்கத்தில் ஊடுருவலை அனுமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு சொந்த நலனுக்காக இந்திய விவசாயிகளின் நலனை புறக்கணித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் முகநூல் பதிவில், வேளாண் விளைபொருட்களுக்கு மாநில அரசுகள் தரும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கான ஊக்கத்தொகைகளை கைவிடும்படி மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் குறைந்தபட்ச ஆதார விலை, கொள்முதல் முறை ஆகியவற்றை மத்திய அரசு பலவீனப்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் துணை முதலமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான சாம்ராஜ் சௌத்ரி பீகாரின் அடுத்த முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதை முதலமைச்சர் நிதிஷ்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலுக்காக நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய நிதிஷ்குமார் சௌத்ரியின் தோள்களில் கை வைத்து அவருக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
எதிர்பாராத நெருக்கடியை சமாளிக்க 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மக்களவையில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், மேற்காசிய போர் உள்ளிட்ட எதிர்பாராத உலகளாவிய நெருக்கடியை சமாளிக்க பொருளாதார நிலைத்தன்மை நிதி தொகுப்பு அறிவிக்கப்படுவதாக கூறினார். இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தா வருவதற்கு சற்று முன் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். சிலர் கைகலப்பிலும் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தடியடி நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தன்னை சிலர் செங்கல்லால் வீசி தாக்கியதால் தானும் தங்கள் கட்சியினர் 50 பேரும் காயமடைந்ததாக மேற்குவங்க அமைச்சர் சசி பாஞ்சா குற்றம் சாட்டினார். ஆனால் திரிணாமுல் காங்கிரசார் தான் முதலில் தாக்கியதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி அமெரிக்கா இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சரும் மௌனம் காப்பது ஏன் என்று ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 அப்போதைய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைந்தபோது துக்கம் அனுசரித்த மத்திய அரசு தற்போது ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்ய தயங்குவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை திருப்திப்படுத்தவே பிரதமர் மோடி இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் அவர் கூறினார். அமைப்புக்கு இந்த ஆண்டு தலைமை வகிக்கும் இந்தியா அதில் உறுப்பினராக உள்ள ஈரானுக்கு உரிய மதிப்பை அளிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் மத சுதந்திர மசோதா 2026 என்ற பெயரில் புதிய மதமாற்ற தடை சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்டாயத்தின் பெயரிலோ ஆசை வார்த்தை காட்டியோ மதமாற்றம் செய்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பெண்கள், மைனர்கள் மற்றும் பட்டியல் சாதி மக்களை மதமாற்றம் செய்தால் இதைவிட கடுமையான தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டம் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் என்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக் விடுதலை செய்யப்பட்டார். அந்த வகையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட தடுப்பு காவலை மத்திய உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. வாங்சுக் தனது தடுப்பு காவல் காலத்தில் பாதியை அனுபவித்து விட்டதாக உள்துறை கூறியுள்ளது. இதையடுத்து அவர் ஜோத்பூர் சிறையிலிருந்து விடுதலையாகியுள்ளார். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரியும் அரசமைப்பின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டார். மேற்காசிய போர் சூழலால் விமான எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் ஆகாசா ஏர் நிறுவனம் மார்ச் 15 முதல் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை அமல்படுத்துகிறது. இதன்படி உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்களுக்கு 200 ரூபாய் முதல் 1300 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். ஏற்கனவே ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ போன்ற நிறுவனங்கள் இக்கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. தற்போது ஆகாசா ஏர் நிறுவனமும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. பயண நேரத்தை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும். எரிபொருள் விலை உயர்வால் விமான இயக்க செலவு அதிகரித்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை ஐஐடியில் நடைபெற்ற புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் கண்காட்சி தொடக்க விழாவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். வெறும் மதிப்பெண்களையும் வசதியான வாழ்க்கையையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் சமூகத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பாடுபட வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை அக்கட்சியின் இளைஞர் அணி செயலரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். உப்பத்தவாடி கிராமத்தில் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உணர்ச்சிபூர்வமாக இருப்பதை காண்பதாகவும் இதே உணர்ச்சியுடன் பணியாற்றினால் தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி எனவும் கூறினார். தொழில் வளர்ச்சியில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் வளர்ச்சி பரவலாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சிக்கு மாநில அரசுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயிலை வரவேற்று பயணித்த அவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதால் அவசர கதியில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மதுரை விமான நிலைய விழா அழைப்பிதழில் எம்பிக்கள் பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு சு வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு பதிலளிக்க தயாராக இருக்குமாறும் எச்சரித்துள்ளார். மதுரையின் நலனே முக்கியம் என்பதால் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்கும் இந்நிகழ்வில் தாம் நிச்சயம் கலந்து கொள்ளப் போவதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். காவிரி டெல்டாவில் அறுவடை இயந்திரங்களின் வாடகை 2 மடங்கு உயர்த்தப்பட்டதை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அறுவடை இயந்திரங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் அதற்கான வாடகை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் உழவர்கள் சுரண்டப்படுவதை அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், செயலி ஒன்றை உருவாக்கினால் கட்டண கொள்ளையை தடுக்க முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் ஒரு சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதுகை விரைவு ரயில் வரும் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இரவு 8:02 மணிக்கு புறப்படும். நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் விரைவு ரயில் வரும் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். வழக்கமாக சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு காலை 8 மணிக்கு புறப்படும் சோழன் விரைவு ரயில் வரும் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் தாமதமாக காலை 10:15 மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இலக்கியத்துறையில் ஆற்றிய பங்களிப்புக்காக கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 1962ஆம் ஆண்டு முதல் ஞானபீடம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன் 1975ஆம் ஆண்டு எழுத்தாளர் அகிலனுக்கும் 2002ஆம் ஆண்டு ஜெயகாந்தனுக்கும் ஞானபீடம் விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் இவ்விருதை பெறும் 3வது தமிழர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் வைரமுத்து. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி, 7 தேசிய விருதுகள் உள்ளிட்டவற்றை வைரமுத்து பெற்றுள்ளார். ஞானபீடம் விருது அறிவிக்கப்பட்டுள்ள கவிஞர் வைரமுத்துவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழில் இதுவரை இவ்விருதை அகிலனும் ஜெயகாந்தனும் மட்டுமே பெற்றிருந்ததாகவும், மரபு கவிதைகளிலும் நவீனத்திலும் விளையாடி தமிழ் இலக்கிய உலகில் புதுமைகள் படைத்தாளும் வைரமுத்துவின் கை சேர்ந்து அவரையும் நம்மையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் இருந்திருந்தால் வைரமுத்துவை உச்சிமுகர்ந்து பாராட்டியிருப்பார் என்றும், அவரிடத்தில் தாம் நின்று வைரமுத்துவை வாழ்த்துவதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இதேபோல் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் வைரமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சனிப்பெயர்ச்சி முடிந்த நிலையில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறு வந்தனர். தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் அருள் பாலித்து வரும் சனீஸ்வர பகவானை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். கேரள மாநிலம் மூணாறில் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே ஜகரண்டா மரங்களில் ஊதா நிற மலர்களோடு பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக ஆனவச்சாலிலிருந்து மறையூர் செல்லும் சாலையில் இலைகளே தெரியாத வண்ணம் மரம் முழுவதையும் அலங்கரித்திருக்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகின்றன. இந்த மரங்கள் மூணாறின் பசுமைக்கும் பனிமூட்டத்திற்கும் இடையே ஒரு புதிய வண்ண மகுடமாக திகழ்கின்றன. இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை போன்றே அமெரிக்க தேர்தல் முறையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டுவர அதிபர் டொனால்டு டிரம்ப் முயன்று வருகிறார். நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கு முன்பாக வாக்குரிமை விதிகளை மாற்றியமைப்பதன் மூலம் குடியரசுக் கட்சியின் வெற்றியை நீண்ட காலத்திற்கு உறுதி செய்ய முடியும் என அவர் நம்புகிறார். அமெரிக்காவில் எளிதாக நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக போலியாக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாக 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த இவர்கள் தங்கள் கடையில் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறையிடம் புகார் கூறியதும் பின்னர் விசாரணையில் அது திட்டமிடப்பட்ட நாடகம் என்பதும் தெரியவந்துள்ளது. குற்றத்தால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்க சட்டப்படி யூ விசா வழங்கப்படும். இது எதிர்காலத்தில் நிரந்தர குடியுரிமை அதாவது கிரீன் கார்டு பெற வெகுவாக உதவும். ஆனால் இதை சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜப்பான் கடல் பகுதியில் வடகொரியா சக்தி வாய்ந்த ஏவுகணையை செலுத்தி சோதனை செய்துள்ளது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் கடல் பகுதியில் ஏவுகணைகள் விழுந்ததாக ஜப்பான் பிரதமர் டக்காய்ச்சி தெரிவித்துள்ளார்.
வடகொரியா 10 ஏவுகணைகளை செலுத்தியதாக தென்கொரியாவும் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூட்டு போர் பயிற்சி செய்து வரும் நிலையில் அதற்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த சூழலில் வடகொரியா ஏவுகணைகளை செலுத்தியுள்ளது. மேற்காசிய போரில் ஈரானுக்கு ஆதரவளிப்பதாக வடகொரியா ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இலங்கை தெற்கு ஆழ்கடல் பகுதியில் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை மேற்கொண்ட ரோந்தின் போது 2 மீன்பிடி படகுகள் இடைமறிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான 478 கிலோ மெத்தபட்டமைன், 176 கிலோ ஹெராயின், 3 இயந்திர துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. படகிலிருந்து 10 பேர் கைது செய்யப்பட்டனர். படகுகள் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.